மஷ்ரூமில் சூப்பராக ஒரு ஸ்டார்டர் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு, ஜீரகம் இது மூணுத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம். இதோட ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஹையில் வச்சுக்கோங்க. மஷ்ரூமில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த தண்ணி ஈஸியாக வரும். நம்ம இப்போ வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்திருக்கும். ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த வாட்டர் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். நல்லா தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். இதோட பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நல்லா இந்த பூண்டு வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம், காரம் நம்ம மிளகு தவிர உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு அந்த ஸ்பைஸ் பவுடர் நம்ம அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை போட்டு பெரட்டினீங்கன்னா உங்களோட மஷ்ரூம் கருவேப்பிலை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.